ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான தூதுவளை சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் தூதுவளை கீரை வாங்கிட்டு அதில் நிறையா முள் இருக்கும். இலையை மட்டும் சிசர் வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு சீரகம், மிளகு இது ரெண்டுத்தையும் நல்லா அம்மியில் வச்சு இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டையும் நல்லா அம்மியில் வச்சு இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயத்தையும் நல்லா அம்மியில் வச்சு இடிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தூதுவளை க்ளீன் பண்ணி வச்ச தூதுவளை கீரை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சூப்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இறக்கும்போது மிளகுத்தூளும் மல்லித்தூளும் போட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்ட்டான தூதுவளை சூப்பு ரெடி. சப்போஸ் இதை நீங்கள் ரசம் மாதிரி வைக்கணும்னு விரும்பினீங்கன்னா இந்த தக்காளி இருக்குங்க இல்லையா, அந்த தக்காளியோட புளி கரைச்சலையும் சேர்த்து நல்லா அந்த கரைச்சலை நல்லா கரைச்சிட்டு தண்ணிக்கு பதில் அந்த தக்காளி புளி கரைச்சலை சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தூதுவளை ரசம் ரெடி. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.